ஒரு ஊர்ல ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த அரசர் வந்து தன்னுடைய நாடு வந்து வளமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அப்பப்போ என்ன பண்ணுவாருன்னா, மாறு வேடத்துல தன்னுடைய மந்திரியாரை கூட்டிட்டு தன்னுடைய அந்த நாட்டை வந்து சுற்றி வளம் வருவார். இந்த வாணிபம் செய்யக்கூடிய கடைப்பகுதிகள், மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே நகர்ந்து வளம் வருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சமயம் அந்த கடை வீதிகள் இருக்கக்கூடிய அந்த கடைப்பகுதிக்கு வந்துட்டு இருக்கும்போது சந்தன மரம் இருக்கக்கூடிய ஒரு கடை ஒருத்தர் வச்சிருந்தார். ஒரு வாணிகம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தாரு. அந்த கடைக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அரசருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணுது, இன்னைக்கு இவனை நான் கொண்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அரசருக்கு தோணுது. தோணுன உடனே அவர் கூட இருக்கக்கூடிய மந்திரியாருக்கு கூப்பிட்டு சொல்றாரு, நான் எத்தனையோ முறை இந்த மாதிரி வளம் போயிருக்கேன், நம்ம வந்து மாயத்தை பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கூட எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோணல. ஆனா இந்த சந்தன கடைக்காரனை பார்த்த உடனே எனக்கு தூரமாக பார்க்கும்போது எனக்கு அவனை கொண்டணும்னு தோணுது, என்னன்னு தெரியல மந்திரியாரு அப்படின்னு சொல்ற உடனே இவருக்கு டக்குன்னு என்ன ஆகும், மந்திரியாருக்கு ஒரு வாரம் தூக்கப்பட்ட மாதிரி ஆகுது. ஏன் இவர் திடீர்னு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அமைதியா உள்வாங்கிட்டு அந்த கடையை கடந்து போகலாம் அப்படின்னு வேற அவர்கிட்ட அரசர்கிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க. கடந்து போயிடுறாங்க. கடந்து போன பின்னாடியும் கூட அந்த மந்திரியாருக்கு மன பொறுத்தல் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவர் நல்ல மந்திரியார். ஒரு மந்திரி என்பவர் யாருன்னா, அவர் தான் அந்த நாட்டினுடைய சிறப்பா வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாளர். அவர் கையில தான் இருக்கு. அரசர் வந்து திசை மாதிரி கூட போகலாம், ஆனா அந்த மந்திரி தான் சரியான பாதையில அழைத்து சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு மந்திரியார் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மனம் கொடுத்துட்டே இருக்கு, ஏன் அவர் கொட்டணும்னு நினைக்கிறாருன்னு. திடீர்னு போயிட்டு அடுத்த நாள் அன்னைக்கு முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து அவர் மாறு வேடத்துல நேரடியாக அந்த கடைக்கே வராரு. கடைக்கிட்ட வந்து சந்தன மரம் எவ்வளவு விலை, ஏன் நிறைய சந்தன மரங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க கட்டைகள் எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, மாலாவை போன ஊர்ல யாரும் வாங்கவே வரமாட்டேங்கிறாங்க, மற்றெல்லாம் வாங்குறாங்க, நறுமணமிக்க இந்த சந்தன கட்டையை வாங்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையும் சாடுறாரு. மந்திரியாரு ஏன் சரி நான் ஒரு சந்தனத்தை வாங்கிக்கிறேன், ஒரு மரத்தை வாங்கிக்கிறேன், விலை சொல்லுங்க, கொஞ்சம் கூடுதலா விலை சொல்றாரு. பரவாயில்ல சரி வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு அந்த கடைக்காரரு, இந்த சந்தன கட்டையெல்லாம் எப்ப விற்ப அப்படின்னு அவர் கேட்கும் போது, இந்த அரசன் என்னைக்கு சாவரானோ, இந்த மன்னன் நாட்டுடைய மன்னன் சாகும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா சந்தன கட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு சந்தன கட்டையில எரிப்பாங்க, சந்தன கட்டைனால ஆதரிப்பாங்க, அதனால இவர் சாகுற நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற பகீர்ன்ற ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்றாரு, மந்திரியார்கிட்ட சொல்றாரு. அப்ப அவர் தோணிச்சான். அப்ப அன்னைக்கு அரசருக்கு ஏன் இவனை கொல்லணும்னு கூட இருக்குன்னா, இவருடைய எண்ணத்துல இந்த மாதிரியான ஒரு எண்ணம், தீய எண்ணம், நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு தீய எண்ணம் இருந்ததுனாலதான் அரசருக்கு அன்னைக்கு முன்கூட்டியே இவரை சாகடிக்கணும்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவருக்கு கூட இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. இவர் மந்திரி இல்லையா, ரெண்டு பேருமே சாகக்கூடாது, நல்லா இருக்கணும், அரசனும் நல்லா இருக்கணும், இந்த குடும்பமும் இவனும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு இது சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் இந்த சந்தனம் வாங்கிட்டு போறாரு இல்லையா, காசு கொடுத்து வாங்கிட்டு போறாரு இல்லையா, வாங்கிட்டு போயிட்டு அரசங்கிட்ட என்ன பண்றாருன்னா, அந்த கடைக்காரர் சந்தன கடைக்காரர் வந்து உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போயிட்டு இந்த சந்தன கட்டையை வந்து உங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அரசருக்கு உடனே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நாம அவனை வந்து கொள்ளணும்னு நினைச்சோம், ஆனா அவரு நமக்கு ஒரு சந்தன கட்டையை பரிசா கொடுத்துருக்காரு, சரி நமக்கு மனசுல தப்பான ஒரு எண்ணத்தை வந்துச்சு, நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான், நம்மளுடைய எண்ணம் தப்பு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கில்ட்டினஸ் சொல்லுது. கில்ட்டினஸ் வந்தோடனே சார் அந்த சந்தன கட்டையை வாங்கிட்டு மூந்து பார்க்கறது, சந்தனாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்லா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, நல்லா ஸ்மெல் இருக்கும். ஸோ வாங்கினா நல்லா ஸ்மெல் இருக்குது. ஸோ பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போயிட்டு சில பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்து, அவருக்கு நான் கொடுத்தா பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி கடை கொடுத்துருக்காரு. அந்த மந்திரியை போயிட்டு அந்த கடை கிட்ட மந்திரியும் சொல்லாம எடுத்துட்டு போயிட்டு அரசர் வந்து உங்களுக்கு பரிசு கொடுத்தாரு, பொற்காசுகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவருக்கு என்ன தோணும், என்னுடைய மனதிலையும் நான் தெரியாம இப்படிப்பட்ட ஒரு நல்ல மன்னரை நான் வந்து சாகணும், எப்ப அவர் சாகுவாரு அப்படின்னு நான் வெயிட் பண்ணது என்னுடைய தவறு, என்னுடைய எண்ணத்துல ஒரு தவறான ஒரு எண்ணத்தை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், அந்த எண்ணம் தான் என்னுடைய சந்தன கட்டைகளை விற்காததுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணி மீண்டும் ஒரு சந்தன கட்டையை அந்த அரசருக்கு பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு அவர் மந்திரியார்கிட்ட கொடுத்துறாரு. இதுதான் கதை. மகிழ் முற்றம் அப்படின்ற நிகழ்வுக்கும் ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? சரி டைம் ஆயிடும், ஆறு சொல்லிடுறேன். 5 குழுக்களா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சிறப்பா இருந்தா மட்டும்தான் அனைத்து ஆசிரியர்களையும் ஒருங்கிணைந்து
தான் அந்த பள்ளி நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு உறுதுணையா இருக்கிறது இப்ப அரசாங்கம் PTA, SMC அப்படின்னு அவங்களுக்கு பக்கபலமா உருவாக்கியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இப்ப உங்களுக்கு 5 குழுக்கள் இருக்கு, 5 குழுக்களுக்கு 5 தலைவர்கள் இருப்பாங்க, 2 லீடர் இருப்பாங்க, லீடர் 1 லீடர் 2 இருப்பாங்க. அந்த லீடர் கிட்டதான் அந்த குழுவுடைய செயல்பாடுகள் வெற்றிகள் எல்லாமே அடங்கி இருக்கு. அவங்க தான் அந்த குழுக்களை வழிநடத்தி செல்பவர்கள். அந்த மந்திரியார் எப்படி வந்து 2 பக்கமும் பாதிப்பு இல்லாம 2 பேருக்கும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கி ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போனாரோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட ஒரு நடுநிலையான ஒரு செயல்பாட்டோட இந்த மகிழ்முற்றம் அப்படின்ற நிகழ்வில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப், அந்த லீடர்ஸ் அவங்கள வந்து தன்னுடைய குழுக்களை சிறப்பாக கொண்டு சென்று அனைத்து செயல்பாடுகளையும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.